చనిపోయేంత వరకు తమిళనాడు అమ్మకు అంతా తానైన శశికళ ఇప్పుడు పార్టీకి చిన్నమైంది. అన్నా డీఎంకే పార్టీ 6వ జనరల్ సెక్రటరీగా శశికళ పదవీ బాధ్యతలు చేపట్టారు. పార్టీ కార్యకర్తలు అభిమానుల కోలాహలం నడుమ పార్టీ కార్యాలయానికి చేరుకున్న శశికళ తొలుత కార్యాలయాల ఆవరణలో ఉన్న ఎంజీ రామచంద్రన్ విగ్రహానికి పూలమాలలు వేసి నివాళులర్పించారు. ఇప్పుడు శశికళ మాట్లాడుతున్నారు, లైవ్ చూద్దాం. மக்களின் அன்பில் குன்றுமணி அளவுக்கு குறைவராது பாதுகாப்போம். நம் கருணை தாயின் மறைவில் அந்த சரித்திரத்தின் நிறைவில் கழகத்தை வீழ்த்திடலாம் என்று கணக்கு போட்ட சூது மதியாளர்களின் சூழ்ச்சிகளை முறியடித்து தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்ற மக்கள் திலகத்தின் வாய்மொழியையே நாம் எந்நாளும் தாய்மொழியாக ஏற்போம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழா ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அன்று தொடங்குகிறது. இவ்விழாவினை நாடு போற்றும் வகையில் கொண்டாட வேண்டும் என்பது புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் கனவாக இருந்தது. அம்மா அவர்களின் கனவை நிறைவேற்றும் வண்ணம் புரட்சித் தலைவரின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழா கழகத்தின் சார்பில் ஆண்டு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படும். புரட்சித் தலைவர் பிறந்தநாள் நூற்றாண்டின் நினைவாக சிறப்பு அஞ்சல் தலையும் அவரது திருவுருவம் பொறிக்கப்பட்ட சிறப்பு நாணயமும் வெளியிட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றை மட்டும் இந்த நேரத்தில் நிறைவாகவும் உறுதியாகவும் சொல்ல விரும்புகிறேன். நம்மை இன்று விமர்சிப்பவரும் கூட நாளை மனமுவந்து நம்மை பின்தொடரும் அளவுக்கு ஒரு புனிதமான பொது வாழ்வை நாம் மேற்கொள்வோம். இன்னும் எவ்வளவு காலம் நான் வாழ்கிறேனோ அதன் முழுமையையும் கழகத்தின் நலத்திற்கும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் உரித்தாக்கிக் கொண்டு உழைப்பேன். ஒன்றரை கோடி பிள்ளைகளை உன் வசத்தில் ஒப்படைத்திருக்கிறேன் என்று அம்மாவின் ஆன்மா என் அருகில் இருந்து ஆணையிடுவதாகவே என்றும் நான் உணர்கிறேன். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் லட்சிய கனவுகளை உயிராக காப்பதற்கு நாம் அனைவரும் இந்நாளில் உறுதியேற்போம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக என்னை ஒருமனதாக தேர்வு செய்திருக்கும் உங்களின் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்ப என் வாழ்வின் எஞ்சிய காலத்தை அர்ப்பணித்து உழைப்பேன்.